ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில நவம்பர் மாசத்துக்கான திருமலையோட ரூம் புக்கிங் வந்து ஓபன் ஆகுது. ஸோ இந்த ரூம் புக் பண்றதுக்கு முக்கியமா சில விஷயங்களை நீங்க கவனிக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நவம்பர் மாசத்துக்கான சேவா எலக்ட்ரானிக் டிப் 2 ரிசல்ட் வந்து 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயே நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருப்பீங்க. செலக்ட் ஆயிருக்கிறவங்க அதுக்கான பேமெண்ட் வந்து பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுமே வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நவம்பர் மாசத்துக்கான 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் 27ஆம் தேதி ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நீங்க நவம்பர் மாசத்துக்கு கன்ஃபார்மா புக் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நாளைக்கே ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுக்கெல்லாம் தனியா வந்து ரூம்ஸ் புக்கிங் கிடையாது. எல்லாருக்குமே காமன் போர்ட்டல்ல இங்க வந்து லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. இங்க அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்ற இங்கெல்லாம் எப்படி லிங்க் இருக்கோ அதே மாதிரி இங்கேயே ஒரு லிங்க் நாளைக்கு காலையில கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நீங்க புக் பண்ணணும். 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு அதுல போயிட்டு அக்கமடேஷன் வந்து கிளிக் பண்ணா சில டைம் வந்து ஓப்பன் ஆகாத மாதிரி காட்டுது. ஸோ வந்து திரும்ப ஓப்பன் ஆகுமா அப்படின்ற டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லா புக்கிங்க்குமே காமனான ரூம் புக்கிங்க கொண்டு வந்துட்டாங்க. தனித்தனியா எதுக்குமே கிடையாது. ஸோ நீங்க ஒரு டைம் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு தேவையான ரூமை நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம ரூம் புக்கிங்கான முக்கியமான விஷயங்களை 1 by 1 பார்க்கலாம். திருமலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து 100 ரூபாய் ரூம் இருக்கும். அதே மாதிரி 1000 ரூபாய், 1518 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வெரைட்டி ஆஃப் ரூம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ரூம் வேணுமோ நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இது புக் பண்றதுக்கு நீங்க ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ண மாதிரி இருக்கும். 2 பேரோட டீடைல்ஸ் நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணணும். ரூம்ல நீங்க எத்தனை பேர் ஸ்டே பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. 2 பேரோட டீடைல்ஸ் நீங்க கண்டிப்பா கொடுத்து புக் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 3 ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து யோசிப்பீங்க. ஏன்னா நாங்க வந்து நிறைய பேர் போறோம், ஒரு 6 பேர், 9 பேர், 10 பேர், இந்த மாதிரி எத்தனை பேர் போறீங்கனாலும் ரூம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர்ல உங்களுக்கு ஒரு ரூம் தான் வந்து புக் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு 3 ரூம் வேணும் அப்படின்னா நீங்க 3 மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரீ தர்ஷன்ல தான் போறேன் நவம்பர் மாசத்துக்கு, எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே நான் புக் பண்ணல அப்படின்றவங்களுமே ரூம் வந்து புக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ திருமலையில ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து தரிசன டிக்கெட் இருக்கணும் அப்படின்ற எந்த ரூலுமே கிடையாது. தரிசன டிக்கெட் இல்லாம நீங்க ரூம்ஸ் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணலாம். அக்டோபர் மந்த்துக்கு நான் அப்படிதான் புக் பண்ணேன், புக் ஆச்சு. ஸோ அந்த ரூமுமே நான் வந்து கேன்சல் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். ரூம் மட்டும் வேணும்னா நீங்க தாராளமா 2 பேரோட டீட்டெயில்ஸ் வச்சு நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரூம் புக் பண்ணும்போது செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த டைம் வந்து நீங்க இங்க இருந்து இப்போ ட்ரெயின்ல போறீங்க, பஸ்ல போறீங்கன்னா திருப்பதிக்கு என்ன டைம் ரீச் ஆகுவீங்க, திருப்பதியில இருந்து திருமலைக்கு நீங்க எங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா சிஆர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல தான் உங்களோட அக்கமடேஷன் காப்பியை வந்து ஸ்கேன் பண்ணணும். முன்னாடி எல்லாம் நம்ம வந்து அலிப்பிரி செக் போஸ்ட்லேயே ஸ்கேன் பண்ணிட்டோம்னா நம்ம திருமலைக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கான மெசேஜ் வந்து வந்துடும். நம்ம டைரக்டா ரூம்ஸ்க்கு வந்து போயிடலாம். இது எப்போ இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தப்போ இந்த நடைமுறை வந்து இருந்தது. இப்போ இலவச தரிசனத்துக்கு டிக்கெட் தேவையில்லை, யார் வேணாலும் நீங்க டிக்கெட் இல்லாம போகலான்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த செக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா அலிப்பிரி செக் போஸ்ட்ல நீங்க ஸ்கேன் வந்து பண்ண முடியாது. ஸோ டைரக்டா உங்களுக்கு ரூம் புக்கிங் காப்பி எடுத்துட்டு போயிட்டு ஏஆர்பி கவுண்டர்ல ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு 10 to 15 நிமிஷத்துல உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்க போயிட்டு ரூம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரொசீஜரா இருக்கு. அதனால நீங்க மலைக்கு என்ன டைம் ரீச் ஆவீங்க, என்ன டைம் செக்இன் பண்ணான்னு பாத்துக்கோங்க. இது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா பிஃபோர் செக்இன் டைமுக்கு முன்னாடி போய் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த டைம்லயும் நீங்க போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நைட்டு நான் வந்து ஒரு 12 to காலையில 6 மணி வரைக்குமா அந்த ஸ்லாட்டு கொடுத்துருந்தேன்னா கூட நான் 12 மணிக்கோ 1 மணிக்கோ அப்படி கூட நான் போய் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் நைட்டு 10 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டேன்னா கூட போய் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க செக்இன் ஸ்லாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரூம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ரீஃபண்டும் வந்து கிடைக்காது. ஸோ அதனால அந்த விஷயத்த கண்டிப்பா பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஸ்லாட்டை நம்ம புக் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரூம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் செக்இன் டைம் போட்டிருக்கேனே அதுல இருந்து அடுத்த நாள் வரைக்கும் தான் அந்த டைமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஒரு நாளைக்கு தான் ரூம் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்க ரூம் அங்க போய் ஸ்கேன் பண்ணிட்டு ரூம் கீ எடுத்து செக்இன் ஆயிட்டீங்கன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு 24 hours வந்து கால்குலேட் ஆகும். அப்போ நீங்க வந்து சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ரெண்ட் மட்டும் உங்ககிட்ட வாங்குவாங்க. வேற எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு வராது.
ஸோ அடுத்த நாள் உங்களுக்கு தேவை அப்படின்னா மேபி நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வெக்கேட் பண்ண சொல்லிலாம் வந்து 90% சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நீங்கள் ரூம் புக் பண்ண போறீங்க, ஒரு 10 பேர் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, கடைசி நேரத்தில் வந்து ஒரு சிலரால் வர முடியல, இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரலாம். பட் வந்து நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணும்போது 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் ஒருத்தர் கண்டிப்பாக போகிறவராக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் அவங்கள 2 பேருமே வரலன்னா நீங்கள் ரூம் வந்து போய் எடுக்க முடியாது. யார் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஒருத்தங்க சரி கண்டிப்பாக போயிட்டு அவங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் ஏஆர்பி கவுண்டரில் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ரிசப்ஷன் போயும் அங்கேயும் வந்து ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் அங்கேயே வெரிஃபை பண்ணிட்டு தான் கீ வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் கன்ஃபார்மாக போகிறவங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணி வைக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆனதுமே 100 ரூபாய் ரூம் தான் சீக்கிரம் வந்து புக் பண்ணுவாங்க. எல்லா நாளிலுமே ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் ரூம் முடியும், அதுக்கப்புறம் 1000 ரூபாய் ரூம் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக தான் இந்த 1518 ரூபாய் ரூம் வந்து புக் ஆகும். அதனால நிறைய பேர் டார்கெட் பண்ணக்கூடியது 100 ரூபாய் ரூம் அப்படின்றனால நீங்களும் அந்த ரூமுக்கு தான் வந்து டார்கெட் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால நீங்கள் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் அந்த அளவுக்குலாம் காம்படிஷன் வந்து இருக்காது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து மொபைலில் கூட வந்து புக் பண்ணலாம். எப்படி நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அக்டோபர் மாதத்தில் எப்படி ரூம்ஸ் வந்து புக் பண்ணுறது, உங்களுக்கு லிங்க் வந்ததுக்கு அப்புறமா அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்போ உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸ்லாட் செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி ரூம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணுறது, டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறது, இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இதில் வந்து எப்படி நீங்கள் உங்களோட அக்கமடேஷன் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது இது எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் நிறைய பேர் செக் பண்ண மாட்டீங்க, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வைக்கிறேன். ஸோ இந்த இதை நீங்கள் நல்லா தருவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதனால பிகினராக ஒருத்தவங்க புக் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பியும் இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை, ஏன்னா அதில் நான் நல்ல டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு, இப்போ நான் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டேன்ல, எனக்கு எந்த ரூம் எங்கே அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக போகிறவங்க யோசிப்பீங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணுறது ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ ரூமோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், அதுக்கான ரூமோட காஸ்ட்டும் நம்ம பே பண்ணிட்டோம். டைரெக்டாக திருமலையில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு மெசேஜ் வருது இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு வந்து ரூமே வந்து அலாட் ஆகும், இந்த காட்டேஜில் இந்த ரூம் அப்படின்றது. அதனால உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடியது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஸோ அதனால நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலுக்குன்னு டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் வரலன்னு சொல்லிட்டு ஒன்றும் வரி பண்ணாதீங்க, எது வந்தாலும் நீங்கள் உடனே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ ரூம்ஸ் புக்கிங் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ரூம் புக் பண்ணிட்டேன், நான் வந்து அன்றைக்கி போக முடியலன்னா எனக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ரூம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூம்க்கான அமௌண்ட் வந்து காஷன் டெபாசிட்டோடு சேர்த்து ரீஃபண்ட் ஆகிரும். அதனால ஒன்றுமே வரி பண்ணாதீங்க, ரூம்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஃபேமிலியாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு ரூம் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறது ஆன்லைனில் புக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் ஆஃப்லைனில் போகும்போது உங்களுக்கான அங்கே சிச்சுவேஷன் பாசிபிள் நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா ரூம்ஸ் கிடைக்கும், இல்லைனா நம்ம போய் தடுமாறணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.